கப்ஸ் இருக்கா? கீழே கப்ஸ் இருக்கா பாருங்க. இல்லை இருக்கணுமே பாரு. இல்லை இந்த ஸ்டாண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா தாங்கும். எனக்கு இது வந்து ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்குது. கீழையும் வந்து நமக்கு அந்த ஹூக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு, அதோட குவாலிட்டியும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. சென்டரில் இந்த இது போய் போட்டிருக்கு, நல்ல குவாலிட்டி நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கி வைக்கிறது வந்து பெஸ்ட்டு. வந்து கீழே வந்து இந்த கப்ஸ் மாதிரி வந்து கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டாண்டுக்கு என்னென்னா, நான் எதிர்பார்த்தது சின்னதாக கீழே வந்து ஒரு ஒரு கப் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் இது வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா வந்து ஃபுட் ஸ்டெப்ஸில் நம்ம இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இண்டோர் ஸ்டெப்ஸ்க்காக தான். கொஞ்சம் அந்த படிக்கட்டில் வந்து கொஞ்சம் அந்த பூச்சிக்கெல்லாம் எதுவும் வந்து தங்காமல் இருக்கிறதுக்காக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒன்று இதை நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. சரி, இப்போ வந்து இப்போ இந்த ஸ்டாண்டு இங்கே வச்சோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் வியூவில் இருக்கும். அது வந்து மேலே மேலே ஓகே, தண்ணி வடியாமல் இருக்க தம்பில் அந்த பிளேட்ஸும் பிளேட்டும் வச்சிடு, கீழே பிளேட் வச்சிரு. அதுவுமே வந்து கீழே பிளேட் வைக்கணும். ஸோ இப்போ இந்த பிளான்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கீழே பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் இவ்வளோ இருக்குங்களே. ஸோ ஆக்சுவலாக வந்து இதுதான் இந்த ஸ்டாண்டு. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் இவ்வளோக்கில் நமக்கு வந்து 4 ஸ்டெப்ஸில் நல்லாயிருக்கும். நான் வந்து எதிர்பார்த்தது என்னென்னா, இங்கே ஒரு கப்ஸ் மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுப்பான்னு பார்த்தேன். அவன் கொடுக்கவே இல்லை. அவரோட இந்த மாதிரி தான் இருக்குமான்னு தெரியல. பட் ஓகே, இது ஓகே. பட் அண்டரில் பார்க்கும்போது எனக்கு பூச்சிகள்லாம் வந்து இங்கே எனக்கு ஒரு பயம் என்னென்னா, இங்கே வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கிறதுனால இது ஏறி வந்து ஏதாவது படுத்துதுன்னா கூட தெரியாது. ஸோ அதனால் இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் இவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு பாருங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இது வரைக்கும் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாண்டு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அண்ட் இங்கே கீழே ஏதாவது இருக்கா இல்லையான்னு தெரிகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஸ்டாண்ட் தான். நல்ல வெயிட் தாங்குது. இது வந்து சின்ன தொட்டி. இது பார்த்திங்கன்னா நல்ல கொஞ்சம் பெரிய தொட்டி தான். மண்ணும் வந்து நல்லா ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. இதுவுமே வந்து நல்லா வந்து நமக்கு வெயிட் தாங்குது. அண்டு இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேன் தான். இது வந்து ஃபுட்ஸ் இது மாதிரி வந்து நமக்கு அந்த கரை படியாமல் இருக்கும் நமக்கு. இது ஒரு நல்ல ஒரு செட்டப். இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ ஸ்டெப்ஸில் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் இது கொஞ்சம் நல்ல கம்ஃபர்ட் லுக் வந்து கொடுக்குது. நீட்டாகவும் இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போதைக்கு பட்ஜெட் வைஸ் பார்த்தோன்னா வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு 5 or 6 7 பிளான் ரொட்டி எத்தனைனா ஒரு 4 5 6 7 ஒரு பாக்ஸில் 7 கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ப்ரைஸ் தான். எனக்கு ஆஃபரில் வந்து ஒரு 250 சம்திங் தான் வந்து நான் வந்து பே பண்ணேன் ஆஃபர். பட் ஸ்டாண்ட் வந்து உண்மையாகவே ஒர்த்து தாங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஆக்சுவலாக என்னென்னா நல்ல வெயிட்டு தாங்க தான் நினச்சேன். இந்த ஸ்டாண்ட் வெயிட்டு தாங்குது. பட் இது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் நெளிஞ்சா மாதிரி இருக்குது. நான் கம்ஃபர்டபுளாக வைக்கலைன்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் வியூவில் இருக்குது. இந்த ஸ்டாண்ட் வந்து ஓகே. அந்த ஒயிட் ஸ்டாண்டு எப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட இந்த ஸ்டாண்டு வந்து இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக
வச்சுருக்கேன். ஸோ இந்த 4 ஸ்டாண்ட் எனக்கு வந்தது. உண்மையாகவே இது வந்து நல்ல வெயிட்டு தாங்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான். நல்ல ஒரு நீட்டான ஒரு லுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கார்டன் வந்து கொஞ்சம் ஃபுட் ஸ்டெப்ஸ்லேயே வச்சுருக்கோன்னா கூட பூச்சிகள்லாம் வராமல் இருக்க டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கணும். எதுவுமே ஏதாவது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு கூட நமக்கு வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்கும் போது இன்டோர் பிளான்ட்ஸ்னால் கூட வந்து நமக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நமக்கு. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இதில் லேண்ட் ஆகிடுச்சு. அண்ட் தண்ணி வழியாமல் இருக்கிறதுக்கு தான் பிளேட்ஸ் வச்சுருக்கோம். நம்ம மோஸ்ட்லி இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து நமக்கு வந்து வாட்டரிங் பண்ணுறது லெவல் கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஸ்னேக் பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வாட்டரிங் வந்து நிறைய பண்ணக்கூடாது. வாட்டரிங் நிறைய பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி சூம்பி போன மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வாட்டரிங்கே பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க. ஸோ ஓவரால் வாட்டரிங் பண்ணும்போது அது மேலே தண்ணி பட்டுடுச்சு. ஸோ இன்டோர் பிளான்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு நீட் செட்டப்பில் வந்து இந்த ஸ்டாண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னும் 2 ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து அந்த ஸ்டாண்டை வச்சுக்க வேண்டியதான். இந்த ஸ்டாண்ட் வந்து நமக்கு இந்த ஸ்டெப்ஸில் வைக்கிற பிளான்ட்டுக்கு செட் ஆகாது. ஸோ அதை தனித்தனியாக தான் வைக்கணும். ஸோ இது பார்க்கவும் நல்லா நீட்டாகவும் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம எப்பவுமே கார்டன் வைக்கிறோன்னா கார்டன் வைக்கிறது பெருசு இல்லை, அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் அது வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஒரு செடி வச்சுட்டோன்னா அதை ஃபுல்லாகவே மறந்துட்டு போயிடக்கூடாது. டெய்லி வந்து அதை ஒரு லுக் வைஸ் வந்து ருட்டீனாக டர்ன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த செடி எப்படி வளர்ந்துருக்கு, க்ரோத் வைஸ் எப்படி இருக்குது, அந்த டச் ஃபீல் வந்து எப்போவுமே பிளான்ட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ க்ராஸ் பண்ணி போகும்போது அந்த டச் ஃபீல் மோஸ்ட்லி என்னென்னா இன்டோர் பிளான்ட்ஸில் எனக்கு வந்து நான் சொல்கிற சஜஷன் வந்து படி பார்த்திங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட். ஸோ மணி பிளான்ட்லேயே நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. மணி பிளான்ட் மட்டுமே வச்சிங்கன்னா ஒரு தீம் வைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் இன்னும் அந்தளவுக்கு வந்து நான் வந்து டீப்பாக வந்து நான் பை பண்ணல. ஸோ ஏன்னா எனக்கு நிறைய வந்து பிளான்ஸ் ஆல்ரெடி இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா மணி பிளான்ட்ஸ். ஸோ அதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது, நான் காட்டுறேன். ஸோ மணி பிளான்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு கலர் அண்ட் வந்து இது ஒரு வெரைட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து தீம் வைஸ் பார்த்தோன்னா மணி பிளான்ட்ஸே நம்மளால் வைக்க முடியும். ஃபுல்லாகவே வந்து மணி பிளான்ட்ஸ்லேயே ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. அந்த லீவ்ஸே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். ஸோ வந்து இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு பெஸ்ட்டு நான் சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு வந்து மணி பிளான்ட்டு. இது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து வீட்டுக்குள்ளேயே நம்ம வைக்கலாம். ஸோ லைட்ஸ் செமி ஷேடோ இருந்தால் போதும். தேங்க்யூ ஸோ மச்.